பாரதிய ஜனதா கட்சி செய்தது என்னன்னா, கோவிலுக்கு வெளியே வணிகர்களாக மட்டுவதற்கு அனுமதி இல்லை என்கின்ற போராட்டத்தை எடுத்த பொழுது கைது செய்யப்பட்டு இரவு 11:45 வரைக்கும் மண்டபத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். நாங்க சொன்ன அண்ணே, இது இல்லீகல், இது சட்டத்திற்கு புறம்பானது. கோயிலுக்கு வெளியே வணிகர்களாம் கட்டுவதற்கு அனுமதி இல்லை, தவறு செய்கின்றார். யாரோ ஒரு அமைச்சரை பேச்சுக்கிட்டு ஆட்சியரும் கை கட்டி நிற்கிறார். இதை விட கேவலத்தை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொல்லும் யாரும் காதிலே கேட்க. ஒரு நியாயமான தர்மமான காரியத்திற்கு போராடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை அழைத்து வைத்தீர்களே, உங்களுடைய காக்கி சட்டை, உங்களுடைய உப்பு, உங்களுடைய ரத்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் மீது கை வைத்திருக்கின்றார்கள். அந்த திமுகவுடைய தலைவரை ஏன் நீங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லுங்கள். அதே உப்பு அதே ரத்தம் எனக்கு ஓடுகிறது. அது எப்படி நீங்கள் தர்மமாக மான மரியாதையோடு ரோட்டில் ஒரு காவல்துறை அதிகாரிகள் நடக்க முடிகிறது? எப்படி நடக்க முடியும்? யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கம்பீரமாக ஒரு காவல்துறை அதிகாரி திருவண்ணாமலையில இந்த ரோட்டில் எப்படி நடத்த செய்ய முடியும்? ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் மேல கை வச்ச ஒரு திமுக காரரை தூக்கி உள்ள வைக்க முடியல. மக்கள் உங்கள் மீது மரியாதையும் நம்பிக்கையும் எப்படி வைப்பார்கள்? ஒரு பிரச்சனை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ஓடி வருவார்கள்? காவல்துறையை பற்றி தவறாக பேசுவன் நான் அல்ல. ரத்தம் கொதிக்கிறது. 3 முறை ஒரு பெயில் நிராகரிக்கப்பட்டும் கூட இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பல் பிடுங்கிய பாம்பை போல அலுவலகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அவர் ஐபிஎஸ் என்கின்ற வார்த்தை போடுவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? சகோதர சகோதரிகளே, ஐபிஎஸ் 18 மாதம் ரத்தத்தை சிட்டு உழைத்த பிறகு ஐபிஎஸ் என்கின்ற 3 வார்த்தை கிடைக்கும். அது கடையில போய் வாங்கிட்டு வர அந்த வார்த்தை இல்லைங்க ஐயா. எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் ஐபிஎஸ் என்கின்ற வார்த்தை வராது. அது உழைத்து பெற வேண்டிய ஒரு பட்டம். ஆனா இன்னைக்கு பல்லை பிடுங்கிய அதிகாரிகளை போல ஒரு மாவட்டத்தினுடைய ஒரு முட்டாள் அமைச்சர், மோசமான அமைச்சர், ஊழல் அமைச்சர் முன்பு கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்களே, இந்த அவலத்தை அண்ணாமலை அவர்கள் மதிப்பாரா, மன்னிப்பாரா? அதைத்தான் நான் கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். சகோதர சகோதரி, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் நேர்மையானவர்கள் இருக்கின்றார்கள், களங்கமடையாதவர்கள் இருக்கின்றார். தமிழகத்திலே நீதியும் நேர்மையும் இன்னும் இருக்கும் என்று நம்புகின்றோம். ஒரே ஒரு குடும்பத்துல கோபாலபுரத்துல ஒரு இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறாங்க. ஒரு இனிஷியலை வச்சு மு.க. ஸ்டாலின் அவருடைய தகுதி என்னங்க ஐயா? போஸ்ட் கார்டுல அவருடைய பேருக்கு தகுதி இல்லை. 2வது லைன்ல இருக்கிற சன் ஆஃப் கருணாநிதிக்கு தகுதி. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னங்க ஐயா தகுதி? அவர் பேருக்கு தகுதி இல்லை. 2வது லைன்ல இருக்கு இல்லைங்களா, கிராண்ட் சன் ஆஃப் கருணாநிதி, அதற்கு தகுதி. எந்த ஒரு சமுதாயம் இது போன்ற தகுதிக்கு பின்னாடி செல்ல ஆரம்பிக்கிறதோ அந்த சமுதாயம் வளர்ச்சியில பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு இதே கேள்வி கேட்கிறேன். உத்தரப்பிரதேசல யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கும் இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது கை இருந்தால் 2 கையையும் எடுத்திருப்பார். அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த அட்ரஸ்ல வாழ்ந்தாலும் சரி, அவன் எவ்வளவு படி. அதனால்தான் யூபி இன்று வளர்கிறது. இந்தியாவுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக யூபி போயிருக்கு. 40 ஆண்டு காலமாக 2வது இடத்துல இருந்த தமிழகம் 3வது இடத்துக்கு வந்திருக்கு. காரணம், நேர்மைக்கு மரியாதை கொடுக்கவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 4 கால்கள், ஒரு பக்கம் லஞ்சம், ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி, ஒரு பக்கம் ஜாதி அரசியல், ஒரு பக்கம் அடாவடித்தனம். 4 கால்களை வைத்து நீங்க ஆட்சி நடத்தினா சமுதாயம் எப்படிங்க முன்னாடி